என்னென்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? திடீர்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். பொண்ணு நேர மாசமா இருக்கா, பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆமாண்ணே. அதுவும் ஃபோன் மட்டும் விட்டோம்னா திட்டிகிட்டே இருக்கு. அதான் ஒரு ரெட்டு போய் பார்த்து வந்துடலாம்னு கிளம்பிட்டேன். சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமாண்ணே? அதான் எப்பண்ணே வந்தீங்க? இப்போ தான் வந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்தில் ஓடியாந்துறேன். அண்ணன் மகளை பார்க்க ஊருக்கு கிளம்பிட்டாரு. வேகமா வாங்க. அதான் வந்துட்டேன். இது இங்கே இருக்கட்டும்மா. என்னன்னு இது? நம்ம வக்கீல் பையன் ஒருத்தன் வர சொல்லியிருக்கேன். அவன் வந்து கேட்டால் அதை கொடுத்துரு. ஓ, எல்லாத்தையும் பாப்பா வேலை எழுதி வைக்கலாம்னு இருக்கேன். சரிங்கண்ணே. அப்போ நான் கிளம்புறேம்மா. வாங்கண்ணே. என்னண்ணே அவசரம்? சாப்பிட்டு போகலாம். இல்லைப்பா, இப்போ நேரமாகி போச்சு. பத்திரத்தை கொடுத்து போகலான்னு வந்தேன். அது சரி, போன வந்துருங்கண்ணே. நீங்கள் வாட்டில் அங்கேயே இருந்துடாங்க. சரி சரி, பொங்க அடிச்சு வந்துடுவேன். இந்த சாவி எங்கே வச்சேன்? டேய், சாவி கொண்டா. வர வரைக்கும் வண்டி இங்கே இருக்கட்டும். அங்கே தான் சும்மா தானே இருக்கும். இங்கே இருந்தால் நீங்கள் ஓட்டுவீங்கல்ல, என்னப்பா? சரிங்கண்ணே. அண்ணே, பொண்ணுக்கிட்ட தானே போறீங்க, நல்லா இருந்து பாப்பா பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பாட பொச்சுக்கிட்டு வந்துட போறீங்க. என்ன ஆச்சு? நுர தப்பவே இல்லை. தண்ணி பாம்பா இருக்குங்க. வாழைப்பாம்பா? ஐயா, தண்ணி பாம்பு. வண்டி எடுங்கய்யா. ஐயா, நீங்க தான் எடுக்கணும். எனக்கு டபுள் சோட்டு தெரியாத. யாரும் சீக்கிரம் வண்டி எடுங்கய்யா. யார் கூட தெரியும்? ஐயா, நம்ம முருகேசன் ஓட்டுவாங்கய்யா. முருகேசன் டிராக்டர் தானடா ஓட்டுவான். ஐயா, ஏரோப்ளேனே ஓட்டுவான், இதை ஓட்ட மாட்டான் ஐயா. நம்ம மலை மாமான பாம்பு கடிச்சு முடிச்சுனே. ஐயா, உன்னை வரச வர சொன்னாருண்ணே. பாம்பு கடிச்சு செத்துருவானே. செத்துருவான். ஏண்டா எம்பிட்டு நாளா புண்ணாக்கு வாங்கியான்னு சொல்லிக்கிருக்காரு. இன்னைக்கு வாங்கிட்டு வரல நீ? நான் என்ன வெட்டியாவை சுற்றிக்கிருக்கேன், வேலையை தானே சுற்றிக்கிருக்கேன். இந்த கஞ்சியை குடி. ஒரு வேலையும் செய்யாத, இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு திரி. ஆமாம், உனக்கு உன் புருஷனுக்கு வேலை சொல்கிறது வேலையாக போச்சு. முருகா. ஆமாம், துரைக்கிட்ட ஒரு வேலையும் சொல்லிடக்கூடாது. எத்தனை தடவை சந்த பக்கம் வண்டியை சுற்றி திடுறான். ஊர் பேர்லாம் செய்வான். நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறானா? நீ சாயந்தரம் கண்டிப்பாக வாங்கிட்டுறேன். ஆமாம், கிழிச்ச வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யணும் உருப்படியாக செஞ்சுருக்கடா. ஏய், என்ன வெறும் கஞ்சி குடிச்சிக்கிறீங்க? மோர் மலை எடுத்து வை. எப்பா
அண்ணன் கிளம்பிட்டாப்லையா? ம் துரை சாப்பிட்டுட்டு இருக்க. என்ன ஏண்டா காருக்கு கிளீனர் வச்ச முதல் நீங்கள் தான்டா. ஏன் இந்த வண்டியை அந்த வழக்கம் கழுவ மாட்டாராம்மா? 4 பேர் உட்காந்து போகிற வண்டியில் நீ முன்னாடி உட்காந்து போனா உன் முகர்கிட்ட பார்த்து விளங்க மாட்டா? எங்கள் மோரக்கட்டை வளங்கலன்னா வேணும்டா அவங்க போட்டா கொடுங்க, காருக்கு முன்னாடி தொங்க விட்டுருவோம். என்னது? இல்லை பார்த்து கலக்குங்கண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க சோழி பாருங்க. வீடு போடு போடு. வந்துட்டீங்களா? இன்னைக்கு என்ன போகிறோம்? மா சுசா வந்திருக்கா. என்ன விஷயம் தெரியலடா, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. பேசிட்டு இருக்காரு, இரு வந்துருவாரு. சரி, அது சரிதாம்மா. பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும். பிரச்சனை என்ன தப்பா உன் பிரச்சனை? புருஷனை சாப்பிட கூப்பிடு. தோசை சுட்டேன், சாப்பிட்டு தான் வந்தோம். ம். நேதமும் பிரச்சனையா தான் இருக்கு. என்ன வேணும்னு சொல்றா? நீ வேற சும்மா இருப்பா. ஏற்கனவே எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப நல்ல பேரு. எதையாவது ஆசைப்பட்டு கேட்டா வரவட்டம் பூரா என்னத்தையாவது தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்றாங்க. நான் என்ன ஊரார் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறேன்? ஏன் அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமை வேற யார்கிட்ட பாப்பா இருக்கு? ஆ, உனக்கு போதான் மிச்சம் எல்லாம். முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது இல்லப்பா, ம். நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் இம்போட்டு தூரம் வந்துட்டு போக வேண்டியதா இருக்கு. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீங்களும் ஒரு எட்டு வந்துட்டு போக மாட்டீங்க. ம். எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு திரியிறாரு. வீட்டில் வேற போன் ரிப்பேர் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் சரி பண்ண பாடில்ல. இம்புட்டு தானடா, விடு. 2 நாளில் புதுசு ஒன்று வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன். ஐயா வேணாம்ப்பா, அப்புறம் அதுக்கு வேற அம்மா எதையாவது சொல்லும். அதான் அந்த பழைய போன் இருக்குல்ல, அது இங்கனுக்குள்ள சும்மா தானே கிடக்கு. அதுவே போதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க புது பொண்ணு வாங்கிக்கோங்க. பழசு இல்லைம்மா, நல்லா தான் இருக்காது. ஆ அது போதும்பா. அதானே பார்த்தேன், என்ன எள்ளி அம்மனமா ஓடுதுன்னு. இந்தாருமா, நான் ஒன்றும் புது பொண்ணு கேட்கல. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதே. சும்மா இரு, நீ வேற. நீ எடுத்துக்கோமா. பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசுதுன்னு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி, டேய் முருகேசா, எடுத்துட்டு போ. டேய் மா கூப்பிட்டீங்களா? இந்த காப்பி எடுத்து போய் மாப்பிள்ளை குடுறா. ஆ டேய் மா நீயே கொடு. சரிம்மா. எப்படிடா ஆ இந்தா எருமை கொண்டு கொடு. அவன் மூஞ்சில் என்னால் பார்க்க முடியாது. ஓ ம். மாப்பிள்ள இந்தாங்க காப்பி. அப்புறம் மாப்பிள்ள தொப்பையெல்லாம் பெருசாயிருச்சு. ஆமாப்பா, குறைக்கணும். நான் இங்கே சொல்லலை மாப்பிள்ள, இங்கே சொன்னேன். தொப்பையை போட்டு ரொம்ப ஆட்டாங்க மாப்பிள்ள.